எல்லாருக்கும் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். லக்னோ குஜராத் மேட்ச் முடிஞ்சிருக்கு. லக்னோ டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரு சாய் சுதர்சன். அதுக்கு அடுத்த ஓவர்ல ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சாரு. எந்த ஒரு ரிஸ்கான ஷாட்ஸும் இல்லாம பவர் பிளேல 54 ரன் அடிச்சாங்க. கில்லும் சாய் சுதர்சன் ரெண்டு பேருமே 50 அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு 103 ரன் சொல்லி முடிச்சாங்க. 6 பவுலர் யூஸ் பண்ணியும் பண்ட்டுக்கு ஒரு விக்கெட் கூட கிடைக்கல. 12வது ஓவர்ல ஒரு வழியா விக்கெட் எடுத்தாங்க லக்னோ. பீஸ்னாய் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 27 ரன் கொடுத்திருந்தாலும் அடுத்த 2 ஓவர்ல 9 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பண்ட் ரூதர் ஃபோர்ட்டுக்கு நான் ஹெல்மெட்டை கழட்டிட்டு போய் டிகாக் மாதிரி ஒரு கேட்ச் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. நான் எடுத்த ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து இல்லாட்டி விக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஓவரில் சதுர்த்தாக 2 விக்கெட் எடுத்தாரு. 180க்கு 6ன்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல சேசிங்க்கு வந்த லக்னோ பண்ட்டும் மார்க்ரமும் ஓப்பன் பண்ணாங்க. மார்ச் இல்லாத குறைய மார்க்ரம் செம்மையா பாத்துக்கிட்டாரு. செம்ம 4ம் 6ம் அடிச்சாரு. பவர் பிளேல 61 ரன் அடிச்சிருந்தாங்க. பண்ட்டுக்கு ஒரு அளவுக்கு நல்லா அடிச்சாலும் 21 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. இவர் விக்கெட் எடுத்ததான் பெரிய பிரச்சனையா போச்சு குஜராத்துக்கு. அடுத்து வந்த நிக்கோலஸ் பூரன் என்னப்பா 150 தான் அடிச்சிருக்கீங்க, எனக்கு வேற 10 6 அடிக்காட்டி தூக்கம் வராதே அப்படின்ற மாதிரி அடிச்சு பொழந்துட்டாரு. 31 பாலுக்கு 64 ரன் அடிச்சு 7 6 அடிச்சிருந்தாரு. சரி 18 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிரும்னு நினைச்சா மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போனது குஜராத் பவுலர்ஸ் இல்ல, லக்னோ பேட்ஸ்மேன்ஸ் தான். அடிக்க வேண்டிய கொஞ்சம் ரன் அடிக்காம நான் கடைசி ஓவர்ல தான் அடிப்பேன்னு சொல்லி கடைசி ஓவர்ல 6 ரன் அடிக்கும் தேவைப்படும் போது ஒரு 6ம் ஒரு 4 அடிச்சு 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டாடா பை பை.